டாவின்சி கோட் பை டான் பிரவுன். அத்தியாயம் 88. லெங்டனும் சோஃபியாவும் டெம்பிள் டியூப் நிலையத்தின் சுரங்கப்பாதையில் சென்றபோதுதான் முற்றிலும் சோர்ந்து போயிருப்பதை லெங்டன் உணர்ந்தார். குற்ற உணர்ச்சி அவருள் மேலிட்டிருந்தது. நான் லீயை சம்பந்தப்படுத்தி விட்டேன். அவர் மிகப்பெரிய ஆபத்தில் இருக்கிறார். ரேமி இதில் சம்பந்தப்படுத்தப்பட்டிருப்பது பெரிய அதிர்ச்சியான விஷயம் என்றாலும் அதில் ஏதோ அர்த்தம் இருக்கிறது. புனித கோப்பையை தேடும் யாரோ ஒருவர்தான் உள்ளுக்குள் வேலை செய்ய அவனை நியமித்திருக்கிறார்கள். நான் சென்ற அதே காரணத்திற்காகத்தான் அவர்களும் டீப்பிங்கை அணுகியிருக்கிறார்கள். வரலாறு நெடுக்கிலுமே புனித கோப்பை பற்றி விஷய நாணம் உள்ளவர்கள் எப்பொழுதுமே திருடர்களாலும் அறிஞர்களாலும் கவரப்பட்டிருக்கிறார்கள். அதனால்தான் அவரை சம்பந்தப்படுத்தியதால்தான் டீப்பிங் இலக்காகி இருக்கிறார் என்ற குற்ற உணர்வு லெங்டனுக்கு சற்று குறைந்திருந்தது. நாம் உடனடியாக டீப்பிங்கை கண்டுபிடித்து அவருக்கு உதவ வேண்டும். வெஸ்ட்போர்ன் டிஸ்ட்ரிக்ட் சர்க்லேன் பிளாட்பாரத்தில் லெங்டன் சோஃபியாவை பின்தொடர்ந்தார். அவள் ரேமியின் எச்சரிக்கையும் மீறி காவல்துறைக்கு தகவல் தெரிவிப்பது என்று முடிவு செய்துவிட்டாள். அருகில் இருந்த இருக்கையில் அமர்ந்த லெங்டன் மிகவும் வருத்தத்துடன் காணப்பட்டார். லீக்கு உதவுவதற்கான சரியான வழி லண்டன் காவல்துறையினரிடம் தகவல் தெரிவித்து விடுவதுதான். நம்புங்கள் என்றாள் சோஃபியா. லெங்டன் ஆரம்பத்தில் இந்த விஷயத்திற்கு உடன்படவில்லை. ஆனால் தங்கள் திட்டத்தை நிறைவேற்ற சோஃபியா சொன்ன தர்க்கம் அர்த்தமுள்ளதாக தெரிந்தது. டீப்பிங் இக்கணம் பாதுகாப்பாக இருக்கிறார். நைட் வீரரின் கல்லறை எங்கே இருக்கிறதென்று ரேமிக்கும் மற்றவர்களுக்கும் தெரிந்துவிட்டால் அவர்களுக்கு அந்த கோலத்தின் குறிப்பை வைத்து குறியீட்டை நீக்குவதற்கு டீப்பிங்கின் உதவி தேவைப்படலாம். புனித கோப்பை வரைபடம் கண்டுபிடிக்கப்பட்டால் என்ன நடக்கும் என்றுதான் லெங்டன் கவலைப்பட்டார். லீயை காப்பாற்ற லெங்டனுக்கு வேறு ஏதேனும் வாய்ப்புகள் கிடைத்தாலோ அல்லது கற்சாவியை கண்டுபிடிக்க முடிந்தாலோ முதலில் செய்ய வேண்டிய வேலை அந்த கல்லறையை கண்டுபிடிப்பதுதான். துர்தஷ்டவசமாக ரேமியின் கைகளுக்கு அது சென்றுவிட்டது. ரேமியை தாமதப்படுத்துவதுதான் இப்பொழுது சோஃபியாவின் வேலையாக இருந்தது. சரியான கல்லறையை கண்டுபிடிக்க வேண்டியது லெங்டனின் பொறுப்பு. சோஃபியாவால் ரேமியையும் சிலாசையும் லண்டன் காவல்துறையிடமிருந்து தப்பி ஓடுகிறவர்களாக்க வேண்டும். அவர்களை ஓடி ஒளிய வைக்கவோ அல்லது அவர்களை பிடித்து கொடுக்கவோ முடியும். இந்த சுரங்கப்பாதையின் வழியாக அருகாமையில் இருக்கும் கிங்ஸ் கல்லூரிக்கு செல்வதுதான் லெங்டனின் திட்டம். அது மின்னணு ஆன்மீக டேட்டாபேஸிற்கு புகழ்பெற்ற இடம். அது மிக உச்சபட்ச ஆய்வு செய்யக்கூடிய இடம் என்று லெங்டன் கேள்விப்பட்டிருக்கிறார். எந்த ஒரு மத சம்பந்தப்பட்ட கேள்விக்கும் உடனடியாக பதில் கிடைக்கும். நைட் வீரரை புதைத்த போப் என்பதற்கு அது என்ன விளக்கம் கொடுக்கும் என்று லெங்டன் அதிசயத்தபடியே வந்தார். எழுந்து நின்ற அவர் ரயில் சீக்கிரம் வந்தால் நல்லதென்று நினைத்தார். பொது தொலைபேசியில் சோஃபியாவின் அழைப்பு இறுதியாக லண்டன் காவல்துறைக்கு தொடர்பு கொண்டது. ஸ்னோஹில் டிவிஷன் என்றது மறுமுறையில் ஒரு குரல். உங்கள் அழைப்பை யாருக்கு மாற்றித்தர வேண்டும்? நான் ஓர் ஆள் கடத்தலை பற்றி சொல்ல வேண்டும் என்றாள் சோஃபியா. பெயர் சொல்லுங்கள். சோஃபியா சற்று யோசித்தாள். பிரெஞ்சு காவல்துறையை சேர்ந்த சோஃபியா நெவ்யூ. அந்த பதவிதான் விரும்பிய வேலையை பெற்றுத்தரும். உடனடியாக செய்கிறேன் மேடம். ஒரு டிடெக்டிவ் உங்கள் தொடர்புக்கு வருவார். அழைப்பில் காத்திருக்கையில் டீப்பிங்கை பிடித்து சென்றவர்களை பற்றி விவரித்தால் காவல்துறையினர் நம்பவாவது செய்வார்களா என்று சோஃபியாவுக்கு தெரியவில்லை. ஓட்டுநர் உடையில் இருந்த ஒருவன். அதை வைத்து எப்படி சுலபமாக சந்தேகப்பட முடியும்? ரேமி உடையை மாற்றிக்கொண்டால் கூட அவன் அந்த உடல் பெருத்த மதகுருவுடன் தான் இருப்பான். அதை தவற விடுவது கடினம். மேலும் அவர்களிடம் பிணை கைது ஒருவர் இருக்கிறார். அதனால் அவர் பொது போக்குவரத்து அணுக மாட்டார். லண்டன் எத்தனை ஜாக்வார் லிமோசின் கார்கள் இருக்கும் என்று அவளுக்கு தெரியவில்லை. டிடெக்டிவ் உடன் சோஃபியா பேசுவதற்கு ரொம்ப நேரம் ஆகும் போலிருந்தது. சீக்கிரம். அவளுக்கு தொடர்பு கிடைத்துவிட்டதை போல் இருந்தது. 15 நொடிகள் கடந்தன. இறுதியாக ஒரு ஆள் அவள் தொடர்புக்கு வந்தான். ஏஜென்ட் நெவ்யூ,
அதிர்ச்சியுற்ற சோஃபியாவுக்கு அந்த குரல் சட்டென்று பிடிபட்டு விட்டது. ஏஜென்ட் நெவ்யூ, எங்கே போய் தொலைந்தீர்கள்? பெக்கே கத்தினார். சோஃபியாவுக்கு பேச்சே வரவில்லை. கேப்டன் பெக்கே சோஃபியாவை அழைத்தால் தனக்கு தகவல் தெரிவிக்கும்படி லண்டன் காவல்துறையினருக்கு சொல்லியிருக்கிறார். கவனமாக கேள் என்ற பெக்கேவின் தோணி பிரெஞ்சு கலந்ததாக இருந்தது. நான் அன்றிரவு ஒரு பெரிய தவறு செய்துவிட்டேன். ராபர்ட் லெங்டன் நிரபராதி. அவர் மீதான எல்லா குற்றச்சாட்டுகளும் கைவிடப்பட்டிருக்கின்றன. அப்படி இருந்தாலும் நீங்கள் இன்னும் ஆபத்தில்தான் இருக்கிறீர்கள். நீ இங்கே வரவேண்டும். சோஃபியாவுக்கு பேச்சே வரவில்லை. இதற்கு எப்படி பதில் சொல்வது என்று அவளுக்கு தெரியவில்லை. பெக்கே எந்த ஒரு விஷயத்திற்காகவும் மன்னிப்பு கேட்கக்கூடிய ஆள் அல்ல. ஜாக்வாஸ் ஜூனியர் உன்னுடைய தாத்தா என்று நீ என்னிடம் சொல்லவில்லை என்று அவரே தொடர்ந்தார். நேற்று உன்னுடைய கீழ்ப்படிமையானது நீ இருந்த உணர்ச்சி அழுத்தத்தினால் ஏற்பட்டது என எனக்கு நன்றாக புரிகிறது. இருந்தாலும் இந்த கணத்தில் நீயும் லெங்டனும் அருகாமையில் உள்ள லண்டன் காவல் நிலையத்திற்கு சென்று தஞ்சம் அடைவது நல்லது. நான் லண்டனில் இருப்பது அவருக்கு தெரியும். பெக்கேவுக்கு வேறு என்னவெல்லாம் தெரிந்திருக்கும்? பின்னணியில் ட்ரில் செய்யும் சத்தம் ஏதோ ஒன்று சோஃபியாவுக்கு கேட்டது. தொடர்பில் ஏதோ ஒரு கிளிக் என்ற சத்தமும் கேட்டது. இந்த அழைப்பை பதிவு செய்கிறார்களா கேப்டன்? பெக்கேவின் குரல் இப்பொழுது உறுதியாக ஒலித்தது. நீயும் நானும் இப்போது ஒருவருக்கொருவர் ஒத்துழைத்துதான் ஆக வேண்டும் நெவ்யூ. நாம் இங்கே நிறைய இழக்க வேண்டியிருக்கிறது. இது தேச கட்டுப்பாட்டு விஷயம். நேற்றிரவு என்னுடைய முடிவுகளில் நான் சில தவறுகள் செய்துவிட்டேன். அந்த முடிவு ஓர் அமெரிக்க பேராசிரியரையும் டிசிபிஜே கிரிப்லாஜ்டு ஒருவரை பழி வாங்கியிருப்பதால் என்னுடைய தொழில் வாழ்க்கையே முடிவுக்கு வந்துவிடும். கடந்த சில மணி நேரங்களாக உன்னுடைய பாதுகாப்பிற்காகவே நான் முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். ரயில் குறைவான சப்தத்துடன் அந்த நிலையத்தை அணுகிய போது ஒரு கதகதப்பான காற்று வீசியது. சோஃபியாவுக்கும் அங்கே சென்றுவிடலாம் என்றுதான் உள்ளுணர்வு சொல்லியது. லெங்டனும் அதே கருத்துதான். அவரும் தன்னை தயார் செய்து கொண்டு அவருடைய ஒன்றாக இருக்கவே விரும்பினார். உங்களுக்கு தேவைப்படுபவனின் பெயர் ரேமி. அவன் டீப்பிங்கின் பணியாள். அவன்தான் டெம்பிள் சர்ச்சில் டீப்பிங்கை கடத்தி என்றாள் சோஃபியா. ஏஜென்ட் நெவ்யூ. ரயில் நிலையத்தை நோக்கி ரயில் வந்து கொண்டிருக்கையில் பெக்கேவின் குரல் சற்று கடுமையாக இருந்தது. இது வெளிப்படையாக பேசக்கூடிய விஷயமில்லை. நீயும் லெங்டனும் இங்கே வந்தாக வேண்டும். உன்னுடைய நன்மைக்காக. இது நேரடி உத்தரவு. தொலைபேசி இணைப்பை துண்டித்த சோஃபியா லெங்டனுடன் ரயிலில் ஏறினாள்.